வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான புடலங்காய் கூட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துகிட்டு ஒரு முறை தண்ணி விட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இது கூட 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு புடலங்காயை அந்த விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். காய் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பருப்புகளும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது வேகிற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சில் தேங்காய் எடுத்திருக்கேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு விழுதாக அரைச்சிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை நீங்கள் கூடவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பருப்பு, புடலங்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த கரண்டியால் இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அந்த விழுதையும் சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது, தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி தெரிஞ்சதுன்னா தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வச்சு லேசாக கொதிக்க வைக்கலாம். அதாவது அந்த கூட்டோட பதம் வரணும், அந்த வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா இலகலாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம கூட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிடும் அப்படின்னா கூட அந்த பதம் கரெக்டாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக ஆகாமல் இருக்கும். இப்போது கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கலந்து பார்க்கும்போது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு தாளிப்பு கரண்டியில் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய வச்சுருக்கேன். ஒரு 3 பூண்டு பற்களை நல்லா தோலை உரிச்சிட்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் கம்மியாக இருக்குது கூட்டலன்னு தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் 2 மிளகாய் கூட நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இந்த தாளித்த பொருட்களையும் கூட்டு மேலே சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்பவே சூப்பரான நல்ல மணமான புடலங்காய் கூட்டு இப்போ தயாராகிடுச்சு. இது நீங்கள் காரக்குழம்பு, வத்த குழம்பு கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த கூட்டே நீங்கள் சாதத்தில் வச்சு பிசைஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.